ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இதான் நம்மளோட சேனல் நேம். சரிங்களா? சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அதாவது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கிறது நிறைய பேர் கேட்டாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் இருந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது சார், என்னால் வந்து ட்ரேடிங் பண்ண முடியலை, என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து ட்ரெண்டிங் டேஸ் அப்போ எப்படி வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது அப்படின்றது சொல்லுவோம். ட்ரெண்டிங் இல்லாதப்போ சைட்வேஸ் அப்போ ஒன்று என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ட்ரி எடுத்தாலும் 10-20 பாயிண்டில் வந்து வெளியே வர சொல்லுவோம். பட் அந்த கண்ட்ரோல் இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் ட்ரேடிங் பண்ண முடியல சார், நான் வந்து வெளியே அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இது இப்போ இல்லை, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் என்கிட்ட 8 பேர் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். அக்கவுண்ட் ஹேண்ட்லிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒன்று இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிலாம் அவங்க ட்ரேட்லாம் எடுக்க மாட்டாங்க. அக்கவுண்ட் ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப சிம்பிள். என்னென்னா, அவங்ககிட்ட எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ அத்தனை கஸ்டமரை வந்து பாதியாக டிவைட் பண்ணிப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட 8 பேர் இன்றைக்கி வந்து அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க, இல்லை 10 பேர் கொடுத்துருக்காங்க, இல்லை 20 பேர் கூட கொடுக்கட்டும். அப்படியே பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்ககிட்ட வந்து 10 பேர் இப்போ அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்கன்னா, 10ல் வந்து 5 பேர் வந்து கால் பை பண்ணுவாங்க. இன்னொரு 5 பேருக்கு வந்து புட் பை பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் எங்கே போகும்னு அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ எடுத்தோடனே அவங்க வந்து 9:30க்கு தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா 9:15லேருந்து 9:25 வரைக்கும் ரொம்ப வாலடைலாக இருக்கும். ஸோ ஓப்பனிங்லேயே பண்ண மாட்டாங்க. ஸோ 5 5 பேருக்கு கால் பை பண்ணுவாங்க, 5 பேருக்கு புட் பை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சைடு வந்து மார்க்கெட் போகத்தான் போகுது. ஸோ இப்போ கால் சைடு வந்து வின் ஆயிடுச்சுன்னா, கால் சைடுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் எல்லாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஈவினிங் போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். புட் சைடில் உள்ள லாஸ் ஆனதெல்லாம் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க வந்து இவனை பிடிச்சி திட்டுவாங்க. அவனை பிடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இன்னொரு நாள் வந்து புட் சைடு வந்து பாஸ் ஆயிடுச்சு, காலில் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா, புட் சைடு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க. இவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, அப்படி ஆயிருக்கு, இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ இப்படி தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர, என்னைக்காச்சும் வந்து ப்ரீமியம் டிகே நடக்குதுன்னா, அன்னைக்கு வந்து 2 பேருக்கும் லாஸ் ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து எதுவுமே போட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து ப்ரீமியம் டிகேனால எந்த ட்ரேடு எடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ என்னைக்கு ப்ராஃபிட் ஆகுதோ, கண்டிப்பா யாருக்கோ காலுக்கோ இல்லை புட்டுக்கோ ப்ராஃபிட் ஆகும். அவங்களுக்கு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க. அப்படிதான் அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் பண்றாங்களே தவிர, அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்துறதே கிடையாது. சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும்னா, நீங்களே கூட பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்கிற பாதி காசுல வந்து நீங்களே கால் பை பண்ணலாம். பாதி காசுல வந்து புட் பை பண்ணி விட்டுருங்க. ஏதோ ஒரு சைடு வந்து மார்க்கெட் பறக்க போகுது. ஸோ லாஸ் ஆகுற சைட டக்குன்னு கட் பண்ணிட்டு, ப்ராஃபிட்ட வந்து ஒரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா நீங்க கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே ப்ராஃபிட் இருக்க தான் போகுது. சரிங்களா? ஸோ இந்த எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீங்களே எப்படி ட்ரேட் பண்றதுன்னா, உங்கள்ட்ட ப்ராப்பர் செட்டப் இல்லைன்னா, உங்களுக்கு வந்து எமோஷனலா ஃபீல் ஆகும். சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். அதாவது ப்ராப்பர் செட்டப்னா என்னன்னா, ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும், ஒரு டார்கெட் பாயிண்ட் வேணும், ஒரு எஸ்எல் பாயிண்ட் வேணும். இந்த 3மே இருந்ததுன்னா, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஒண்ணு டார்கெட் வெயிட் பண்ணுவீங்க, இல்ல எஸ்எல்க்கு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 3மே இல்லாதபோது தான், உங்களுக்கு ஏன் என்ட்ரி எடுக்கிறோன்னே தெரியல, எங்க க்ளோஸ் பண்றதுன்னே தெரியல, ரிவர்ஸ் பொசிஷனா எங்க வெளிய வரும்னு தெரியலனா தான், உங்களுக்கு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். எமோஷனல் ப்ளே ஆகும். சரிங்களா? ஸோ அதுவரைக்கும் உங்கள்ட்ட ப்ராப்பர் என்ட்ரி, எக்ஸிட், எஸ்எல் இல்லன்னா, நீங்க எங்கேயாவது போய் கத்துக்கோங்க. இதுதான் கத்துக்கணும் இல்ல. எவ்வளோ வேணா கத்துக்கலாம். சரிங்களா? எங்கேயாவது போய் கத்துக்கோங்க. எதையாவது கத்துக்கோங்க. பட் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, நம்மகிட்ட சிலபஸ் மட்டும் தான் இருக்கு. சிலபஸ்னா என்எஸ்சி இந்தியா வெப்சைட்ல ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸ் இருக்கும். அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா இருக்கும். இந்த 2 தவிர அவங்க வந்து சார்ட், ட்ரெண்ட் லைன், அப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. எதுவுமே இருக்காது. சரிங்களா? இப்போ நான் வந்து நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கேன். 10, 11 கோர்ஸ் படிச்சிருக்கேன். அதில இருந்து எது எது தேவையில்ல, எது எது தேவை அப்படின்றத பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி, ரெக்கார்டு பண்ணி, அதாவது 1 1/2 வருஷத்துக்கு மேல நான் நோட்ல எழுதியிருக்கேன். இன்னைக்கு இது ஒர்க் ஆச்சு, இன்னைக்கு இது ஒர்க் ஆச்சு, இன்னைக்கு இது ஒர்க் ஆகல, அப்படி இப்படின்னு எழுதி கடைசி எல்லாத்தையும் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணி நான் உங்களுக்கு குடுத்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு இருக்கிறதுலயே ஆப்ஷன்ஸ்ல பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங். சரிங்களா? இத தவிர்த்து வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. நீங்க வெளிய போனீங்கன்னா 25,000 இந்த 20,000 மினிமம் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும். பட் அவங்க சொல்லிக் குடுக்குறது என்னன்னா 2, 3 இண்டிகேட்டர கம்பைன் பண்ணி இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த மாரி உங்களுக்கு அக்யூரேட்டா இந்த இந்த லைன்ல பை பண்ணணும், இங்க வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. நீங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க வேணா போய் பார்த்து எங்கேயாவது படிச்சுட்டு கூட வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
சரி வாங்க இன்னைக்கு மார்க்கெட்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு. இன்னைக்கு வழக்கம் போல சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் மார்னிங் 7:30 மணிக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா ஒரு சின்ன கேப் டவுன் ஆச்சு. அந்த கேப் டவுன் ஆனனால ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது நேத்தே நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். சென்செக்ஸ் வந்து ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸ் வந்து கன்னா பின்னான்னு இருக்கிறனால சென்செக்ஸ விட்டுருங்க. நிஃப்டி எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்ப நிஃப்டில கரெக்ட்டா பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இதிலயே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிஃப்டில இங்க பாருங்க 24,900 கால் அண்ட் 25,100 போட்டு குடுத்துருந்தேன். பட் இன்னைக்கு கேப் டவுன் ஆனனால ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. 24,900 காலுக்கு பதிலா 24,850 கால் ஆப்ஷன், 25,050 புட் ஆப்ஷன் போட்டிருந்தேன். உள்ள பிரீமியம் பிரைஸ் எல்லாமே சேம் தான். இந்த 215, 138, 136, 75 இதெல்லாம் எதுவுமே மாறாது. அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் 9:25க்கு பார்த்துட்டேன். நிஃப்டி இஸ் இன் பிஇபி. அதாவது நிஃப்டி வந்து இந்த சார்ட்ல சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. ஆனா ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடுக்கு ஃபேவரா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். அதாவது 9:25, 9:30 வரைக்கும் இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த பிஇபிக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்தது. ஒண்ணு இதுக்கு மேல பிரேக் அவுட் குடுக்கல. இல்ல கீழ பிரேக் அவுட் குடுக்கல. ஸோ ஏதோ ஒரு சைடு குடுத்தா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஆப்ஷன் செயின் டேட்டால கடைசி வரைக்கும் புட் சைடு தான் ஃபேவரா இருந்தது. ஸோ நான் புட் சைடு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுமே புட் சைடு தான் போச்சு. ஸோ இஃப் இட் இஸ் கிராட் அது புட் சைடு போனா என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ புட் சைடு என்ட்ரி டிக்கெட் 9:30க்கு புட் சைடுல என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னா, ஆ எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருச்சு. அதாவது திரும்ப ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஆனா எஸ்எல் ஹிட் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமே 30, 40 பாயிண்ட்ஸ்ல வெளிய வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, ஐவில வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்கு. ஸோ பெரிய மூவ்மெண்ட் குடுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது பெரிய மூவ்மெண்ட்னா, இந்த ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸ் வந்து எவ்வளோ பாயிண்ட் அதாவது இங்கேருந்து 136லேருந்து 215ன்றது 70 பாயிண்ட். அதாவது கிட்டத்தட்ட 78 பாயிண்ட். ஸோ 78 பாயிண்ட் அப்படியே கேப்சர் ஆகாது. ஒரு பாதி தான் ஆகும். பாதி திரும்பிரும். அதாவது இண்டெக்ஸ் வந்து ஒரு 0.4% இல்ல 0.5% தான் போகும். 1% வரைக்கும் போகாது. அதாவது 200 புள்ளிகள் போகாது. ஒரு 70, 80 புள்ளிகள் தான் போகும் அப்படின்னு நான் குடுத்துருந்தேன். ஸோ இதுதான் அதோட அர்த்தம். பட் புட் சைட்ல வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ பிஇபிக்கு வந்து அதாவது புட் சைடு கீழ க்ளோஸ் ஆனதும் நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க 9:35க்கே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப எப்ப எந்த சைடு என்ட்ரி குடுக்குதோ அந்த சைடு என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி 9:45 கால் சைட்ல என்ட்ரி ஆயிடுச்சு. கால் சைட்ல என்ட்ரி ஆச்சு. பட் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து புட் சைடு குடுக்கறனால, நான் கால் சைடு என்ட்ரி ஆனா 20 பாயிண்ட்ல இருந்து வெளிய வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி மார்க்கெட் 20 பாயிண்ட் போயிடுச்சு. நீங்க பாருங்க என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து இங்க புட் சைட்ல இங்க சின்ன ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பிஇபிக்கு மேல குளோஸ் ஆச்சு. இந்த பக்கம் பாருங்க பிஇபிக்கு கீழ ரொம்ப நல்லா குளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் புட் சைட்ல என்ட்ரி குடுத்தேன். ஆனா அடுத்த கேண்டிலே கீழ குளோஸ் பண்ணி எத்தன பாயிண்ட்னா ஒரு 15 பாயிண்ட் நமக்கு எஸ்எல் ஆயிடுச்சு. ஸோ இந்த 15 பாயிண்ட்ட கவர் பண்றதுக்கு திரும்ப என்ட்ரி குடுக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். அதே மாரி பாருங்க இங்க கால் சைட்ல இங்க என்ட்ரி குடுத்துச்சு. இந்த பெரிய கிரீன் கேண்டில். இது வந்து பெரிய ரெட் கேண்டில். ஸோ இங்க என்ட்ரி குடுத்ததும் இங்க என்ட்ரி எடுத்தோம். இங்க 159.3 வரைக்கும் போச்சு. அப்புறம் தடால்னு கீழ இறங்கிச்சு. ஆனா பாருங்க குளோஸ் பண்ணல. திரும்ப மேலயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல போச்சு. ஸோ இந்த கால் சைடு என்ட்ரி வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன்னா புட் சைட்ல தான் ஆப்ஷன் செயின் டேட்டா இருக்கு. இது எப்பனாலும் திரும்பலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால 20 பாயிண்ட்ல புக் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதன்படி அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கிராப் பண்ணி பாருங்க. ஃபைனல் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அதாவது 138லேருந்து 215 வரைக்குமே போயிடுச்சு. ஆனா இப்ப ஏறுன ஏற்றம் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டால இல்ல. அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா புட் சைடு தான் மேல போகும்னு காட்டியிருந்தது. பட் அப்படி போகல. பட் இருந்தாலும் ஓகே. நமக்கு டார்கெட் நான் மினிமம்லயே இங்க எக்ஸிட் ஆக சொல்ட்டேன். ஸோ ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கான சார்ட் வந்து நம்ம இன்ட்ராடே குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பிரீமியம் இன்ட்ராடே குரூப்ல. ஸோ ம் எங்க லோட் ஆயிட்டு இருக்கு காய்ஸ். 1 செகண்ட். ஓகே காய்ஸ். ஓகே. சாரி இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதனால லோட் ஆகல. ஓகே காய்ஸ். ஓகே. நாளைக்கான சார்ட் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சீசா ட்ரேடர் சேனல்ல. ஓகேங்களா? இந்த சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சேனல்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் 7:30க்கு போஸ்ட் பண்ணிருவோம். ஓகேங்களா காய்ஸ்? ஓகே காய்ஸ். நம்ம சேனல்ல வந்து நம்ம என்ன சொல்லி தரோம்னா, இந்த ஆப்ஷன் பிரீமியம் சார்ட் இத வந்து பாயிண்ட் எப்படி டிரா பண்றது? எப்ப என்ட்ரி எடுக்கணும்?
எப்ப மினிமம் டார்கெட்ல வெளிய வரணும், எப்போ ஃபுல் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் குடுப்போம். ஸோ எப்ப ஏன்னா இது என்ட்ரி பாயிண்ட், இது எக்ஸிட் பாயிண்ட். அதாவது டார்கெட் பாயிண்ட். எக்ஸிட்ன்றது இப்ப நீங்க இங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இதுக்கு கீழ கேண்டில் குளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிரலாம். இப்ப பாருங்க, இந்த 1, 2, 3 3வது கேண்டில் பாருங்க, இங்க கிரீன் வச்சிருச்சு. இந்த சைடு பாருங்க, அதே 3வது கேண்டில் இங்க ரெட் வந்துச்சு. ஸோ புட் சைட்ல நமக்கு என்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி எடுத்தோனே, அடுத்த கேண்டில் பாருங்க, அப்படியே இந்த பிபி கீழ குளோஸ் ஆயிருச்சு. ஸோ இது எக்ஸிட். சப்போஸ் இது அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு போயிருந்தா, நான் வந்து 3 பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல தான், அதாவது 140ல 138க்கு மேல இங்க என்ட்ரி எடுத்தேன். 220க்கு தான் நான் வந்து எக்ஸிட் ஆயிருப்பேன். ஸோ இதான் என்ட்ரி, எக்ஸிட், எஸ்எல்லோட மீனிங். ஓகே காய்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லி தருவேன். பிளஸ் ஆப்ஷன் செயின் டேட்டால என்ன பார்க்கணும்? ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸ் என்ன சொல்லுது? இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ்ல சொல்லி தருவேன். இத தவிர்த்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இண்டிகேட்டர்ஸ் இது எதுவுமே இருக்காது. எதுவுமே நமக்கு தேவையில்ல. நியூஸ் இருக்காது. எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா அது எதுவுமே நமக்கு தேவையில்ல. எல்லாமே நம்மள குழப்புறதுக்கு தான் இருக்கும் காய்ஸ். ஓகே காய்ஸ். தேங்க் யூ.